அது இயேசு கிறிஸ்துவின் நாமம் நானிலமெங்கும் ஓங்கிடவே புனிதமான பரிசுத்த வாழ்வை மனிதராம் எமக்களித்தார். தேவ கிருபை எங்கும் பெருக தேவனை ஸ்தோத்தரிப்போம். பாவ இருளகல தேவ ஒளி அடைந்தோம். பாவ இருள் அகல தேவ ஒளி அடைந்தோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே தனிநபராக, ஜெபக்குழுவாக, திருச்சபையாக கர்த்தரை மட்டுமே கனப்படுத்த வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு கூட தியானிப்பதற்கு நாம் தென்னிந்திய திருச்சபையாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உயர்த்த வேண்டியது ஆண்டவர் ஒருவரை மட்டுமே என்பதை உணரவும் அதை அனுபவமாக்கி கொள்ளவும் கர்த்தர் விரும்புகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது மற்ற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் தருவார் என்பதுதான் வேதம் கற்றுக் கொடுக்கின்ற ரகசியம். ஆகையாலே கனம் கொடுக்க வேண்டியது ஆண்டவருக்கு ஒருவருக்கு மட்டுமே என்பதை உள்ளத்தின் ஆழத்திலே பதித்து வைத்து அதை மட்டும் வெளிப்படுத்த நாம் அழைக்கப்படுகிறோம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம், புத்தி, அறிவு எல்லாமே ஆண்டவருடைய பணி செய்வதற்கும் அவரை உயர்த்துவதற்கும் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. அதைத்தான் யாத்ரா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பெசலெயேல் என்கின்ற ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஒரு திறமைசாலி, எதை கொடுத்தாலும் அதை அழகுபடுத்துகிறவன். வெள்ளியை கொடுத்தாலும் சரி, பொன்னை கொடுத்தாலும் சரி, இரும்பை கொடுத்தாலும் சரி, மரத்தை கொடுத்தாலும் ரத்தினத்தை கொடுத்தாலும் அதை வைத்து ஆலயத்தை மட்டுமல்ல, அதில் அழகான டிசைன்ஸ் வடிவமைத்து எல்லோரும் வியக்கிற வண்ணமாக செய்வதிலே அவனுக்கு நிகர் அவனே. அப்படிப்பட்ட திறமைசாலியை ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஆலயத்தை அழகுபடுத்துவதிலே பயன்படுத்துகிறார். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஞானம், புத்தி, அறிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மூன்றையுமே ஆண்டவரை கனப்படுத்துவதற்கென்று அவன் செலவழித்தான். அதுபோல நமக்கு கொடுக்கப்பட்ட திறமைகள், தாளந்துகள் அனைத்தையும் ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு என்பது மறந்து போய்விடக்கூடாது. ஒரு மியூசிக்கில் இல்லை பாடுகிற தாளந்துகளையோ ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் என்றால் ஆண்டவருடைய நாமத்தை கனப்படுத்துவதற்கு மட்டுமே அதை பயன்படுத்தணும். அதை போய் சினிமா காரியங்களுக்கோ இல்லை களியாட்டங்களுக்கோ பயன்படுத்தி அது ப்ரொஃபஷனல்னு சொல்லி அதை சாதகமாக எடுத்துக்கொண்டு செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் கொடுத்த அந்த திறமைகளை ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்தணும். இங்கே ஒரு காலம் அங்கே ஒரு காலம் வைக்கக்கூடாது. அப்போ எனக்கு கொடுத்த அந்த திறமைகளை உலக பிரகாரமாக பயன்படுத்தும் பொழுது அங்கு ஆண்டவருடைய நாமம் கனப்படுத்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். அதற்காகவே எனக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் அறிவை கொடுத்திருக்கிறார் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு ஒருவேளை உலக களியாட்டங்களுக்கும் மற்ற காரியங்களுக்கு நம்முடைய திறமையை செலவழிப்போம் என்றால் அதை விட்டுவிட்டு முழுமையாக 100% ஆண்டவரை கனப்படுத்துவதற்கு பயன்படுத்தணும். இளைஞர்கள், வாலிபர்கள் இன்றைக்கு நம்முடைய திறமைகளை சினிமாவில் கொண்டு காமிச்சா தான் பேரும் புகழும் வரும்னு சொன்னால் ஆண்டவர் அதனால் கனப்படுத்த மாட்டார். அவர் கொடுத்த அந்த திறமைகளை எல்லாம் உலகத்தின் அழிவுக்கு பயன்படுத்துகிறதுனாலே அதனாலே எந்தவித பயனையும் ஆண்டவரிடத்தில் பெற முடியாது. உலக பிரகாரமான உயிர் வேணால் பெறலாமே ஒழிய உன்னதத்தை பெற முடியாது என்பதை திட்டவட்டமாக வாலிப தம்பிமார்கள், தங்கைமார்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, திருச்சபைகளிலே கனப்படுத்தப்பட வேண்டியது ஆண்டவருடைய நாமம் மட்டுமே, தனி மனிதர்கள் அல்ல என்பதை உணர வேண்டும். இன்றைக்கு அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது. தனி மனிதர்களை துதி பாடுவதும் அவர்களை முன்னிறுத்துவதுமே ஆண்டவரை பின்னுக்கு தள்ளி அவர்களை முன்னிறுத்துவது ஆண்டவரை கனப்படுத்துவதில் அவர் வேதனைப்படுத்துவது என்பதை உணர்ந்து திருச்சபையின் பலிபீடத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களும் சரி வெளியே இருக்கிறவங்களும்
அதை புரிந்து கொண்டு சரியாக வருகிற தலைமுறைக்கு சரியான பாதையை காண்பிக்கணும். தவறான பாதையை விதைச்சிட்டு போயிடக்கூடாது. அது தலைமுறையாக அது சாபத்தை உண்டாக்கும் என்பதைத்தான் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையாலே கனப்படுத்தப்பட வேண்டியது ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மட்டுமே. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் யாரை கனப்படுத்தினார்? பிதாவை மட்டும்தான் கனப்படுத்தினார். வேறு யாருமே கனப்படுத்தலையே. அப்போ எனக்கு உங்களுக்கு அவர் தான் மாதிரி. அவர் என்ன பண்ணார்? முதலாவது ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தார். ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா, பிதாவை தான் தன்னுடைய வலது பக்கத்தில் வைத்து முன்பாக வைத்து அவரையே நோக்கி கொண்டிருந்தார். உலகத்தில் உள்ள எல்லா காரியம் உலகத்தில் வாழ்ந்தாலும் பிதாவிடத்தில் அன்பு கூறுவதை தவிர வேறு யாரிடத்திலும் அன்பு கூறவில்லை. மனிதனிடத்தில் அன்பு கூறினார். ஆனால் முதலிடம் பிதாவுக்கு கொடுக்குற முதலிடம் அவர் ஒரு நாளும் அந்த காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. எத்தனை தனக்கு புகழ்ச்சி வரும்ன்றதற்காக மற்றவர்களை புகழாதபடி முதலாவது பிதாவை கனப்படுத்தி பிதாவை தனக்கு முன்பாக வைத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதை மட்டுமே தன்னுடைய ஆவலாக அந்த பூமியில் நிறைவேற்றின இயேசு கிறிஸ்துவே நமக்கு மாதிரி. ஆகையாலே நாம் ஊழியத்தை செய்யும் பொழுது லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு வேலைக்காரன் தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு எஜமானுக்கு ஊழியம் செய்ய வரும்பொழுது எஜமான் அவனை பார்த்து, முதல்ல நீ சாப்பிடு, அதுக்கப்புறம் எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்ல மாட்டான். முதல்ல எனக்கு சாப்பாடு போட்டு அப்புறம் போய் நீ சாப்பிடுன்னு சொல்லி தன்னுடைய காரியங்களை தான் அவன் செய்வதை பார்ப்பான். அதுபோல் நாம் செய்கின்ற பணிக்கு சில நேரங்களில் அங்கீகாரம் கொடுக்கப்படாவிட்டாலும் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவரை தான் கனப்படுத்தணும். மனிதர்கள் அங்கீகாரம் கொடுக்க மாட்டாங்க. அதனால் மனிதர்கள் அங்கீகாரம் அவங்கள கனப்படுத்தாதபடி நம்மை கனப்படுத்துகிற கிறிஸ்துவுக்கு நாம் முதலாவது இடம் கொடுத்து கனப்படுத்த வேண்டும். அவரை மகிமைப்படுத்த வேண்டும். நம்முடைய பணியை அமைதியாக செய்வோம். ஆண்டவர் ரிவார்டு கொடுப்பாருங்கிறது காத்திருந்து இயேசு கிறிஸ்து கொடுக்குற அந்த ரிவார்டுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பொறுமையோடு காத்திருக்கணும். மனிதர்கள் என்றைக்குமே ரிவார்டு கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோதான் பணி செய்தாலும் எஜமானர்கள் இந்த உலக பிரகாரம் எஜமானர்கள் நம்மளை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நித்திய ராஜா நம்மை அனுதினமும் கண்டுகொள்கிறவர். உரிய நேரத்திலே நம்முடைய பணிவிடைக்கு ஏற்ற சன்மானத்தை அவர் தருவார். நிரந்தரமான ஒரு வாழ்வை தருவார். நித்திய வாழ்வை தருவார். அழிவில்லாத வாழ்வை தருவார் என்ற அந்த எதிர்பார்ப்போடு ஆண்டவரை மட்டும் கனப்படுத்துவோம். இயேசுவை போல பிதாவை கனப்படுத்தி அவருடைய வலது வாசத்தில் உட்கார்ந்தது போல நாமும் வலது வாசத்தில் உட்காருவோம். கர்த்தரை எப்பொழுதும் நமக்கு முன்பாக வைப்போம். நாம் ஒரு நாளும் வசிக்கப்பட மாட்டோம். அப்படிப்பட்ட நோக்கத்தோடு ஆலயத்திற்கு சென்று ஆலயத்தை உள்ளவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய ஊழியங்களையும் நம்முடைய தேசத்தையும் நம் மூலமாக அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா.